இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாலாம் பார்த்துக்கலாம். ஸோ n is equal to given weight divided by molecular weight. நெக்ஸ்ட்டு வந்து given volume divided by 22.4 liter, இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து given number of particles divided by Na, இது ஒரு ஃபார்முலா. ஸோ Na 1 mole is equal to 6.022 into 10 power 23 particles. 1 mole of calcium வந்து 40, 1 mole of sodium வந்து 23, 1 mole of H2O வந்து 18 gram. ஓகேவா வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து which one has maximum number of atom கேட்குறாங்க. ஸோ 1 gram of O2, 1 gram of magnesium, 1 gram of lithium கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணால் given weight divided by molecular weight அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமா. ஸோ இதில் வந்து எதில் வந்து லோ டினாமினேட்டர் இருக்கோ அதில் தான் வந்து ஹை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து லித்தியம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இன் 4.4 gram of CO2 இஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ n is equal to 4.4 divided by 44 is equal to 0.1. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணோம். இது கார்பன் வந்து 12 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 32 ரெண்டு ஆட் பண்ணால் 44 வந்துடும். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டமோட ஃபார்முலா வந்து n into Na into atomicity. ஸோ இதோட வேல்யூ வந்து 0.1, Na வந்து 6.022 10 power 23, atomicity வந்து ஆக்சிஜன் வந்து 2. ஓகேவா. ஃபுல்லாக இது பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் 1.204 into 10 power 23. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து calculate number of moles in 11.2 liter of O2 gas. ஓகேவா. ஸோ ஃபார்முலா வந்து n is equal to given volume divided by 22.4 liter. ஸோ இது வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்டு கேன்சலேஷன் பண்ண நமக்கு வந்து 0.5 mole ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து calculate number of atoms in 160 gram of calcium carbonate CaCO3. இது எப்படி கால்குலேட் பண்ணால் கால்சியம் வந்து 40, இந்த கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16 into 3 48. ஃபுல்லாக ஆட் பண்ண நமக்கு வந்து 100 கிடைக்குமா. ஸோ n is equal to given weight divided by molecular weight 160 by 100 1.6 mole நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டமோட ஃபார்முலா என்ன, n into Na into atomicity. ஸோ 1.6 into Na into 5 பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா calculate number of atoms in 11.2 liter of S4 gas at STP. இது வந்து நீட்டில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணோம். ஓகேவா. ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். இது வந்து நான் ஈஸியாக சிம்பிள் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ CH4 + O2 gives CO2 + H2O. ஓகேவா. ஸோ பேலன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து O2வில் ஒரு 2, நெக்ஸ்ட் H2O ஒரு 2 கிடைக்குமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் வெயிட் வந்து இதுக்கு வந்து 16, இதுக்கு வந்து 64, இதுக்கு வந்து 44, இதுக்கு வந்து 36. கொஷின்ஸில் வந்து CH4க்கு 10 கிராமும் CO2க்கு வந்து X கிராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணோன்னா 16 gram of CH4 வந்து 44 gram of CO2 கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து 10 gram of CH4 வந்து எவ்வளோன்னு கேட்குறோம் நம்ம. ஸோ இது மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண நமக்கு வந்து 52/55/2 கிடைக்கும். ஓகேவா. இதில் வந்து ட்ரிக்கும் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ ட்ரிக்கு வந்து மாலிகுலர் வெயிட் டிவைட் பை கொஷின்ஸை. ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் CH4 என்ன 16, கொஷின்ஸில் வந்து 10 gram கொடுத்துருக்காங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் CO2க்கு என்ன 44, அது கொஷின்ஸில் வந்து ஒன்றுமே கொடுக்கல, அதான் எக்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ x is equal to 44 into 10 divided by 16 பண்ணால் நமக்கு வந்து x is equal to 55/2 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா N2 + H2 gives NH3. ஸோ பேலன்ஸ் பண்ணால் N2 + 3H2 gives 2NH3. ஓகேவா. ஸோ மாலிகுலர் வெயிட் வந்து 28, இதில் வந்து 6, இதில் வந்து 34. கொஷின்ஸில் வந்து N2 தான் கண்டுபிடிக்கணும். NH3 வந்து 10 gram கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிக் யூஸ் பண்ணலாமா. ஸோ மாலிகுலர் வெயிட் டிவைட் பை கொஷின்ஸை. மாலிகுலர் வெயிட் என்ன N2க்கு 28/x is equal to NH3க்கு வந்து 34/10. ஸோ x is equal to 34, x is equal to 28 into 10 divided by 34. நமக்கு ஆன்சர் வந்து 140/17 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மோல்ஸ் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஸோ 2H2 + O2 gives 2H2O. இதுக்கு வந்து 2 moles, 1 moles, இதுக்கு வந்து 2 moles. ஓகேவா. கொஷினில் வந்து H2க்கு வந்து 5 mole கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து H2O கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் H2O இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் STP. ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து n is equal to வால்யூம் ஆஃப் H2O divided by 22.4. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஷின் வந்து நமக்கு வந்து மோலில் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து கிராமில் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து மோலில் கேட்டிருக்காங்க. ஸோ மோல் பை கொஷின் பண்ணால் 2/5 is equal to 2/x பண்ணால் x is equal to 5 வந்துடும். ஓகேவா. இந்த 5 வந்து இந்த சப்ஸ்டிட் பண்ணால் 5 equal to வால்யூம் ஆஃப் H2O by 22.4. ஸோ வால்யூம் ஆஃப் H2O வந்து 1.2 liter. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து x gram of CaCO3 was completely decomposed.
மாஸ் ஆஃப் சாலிட் ஃபார்ம்டு 28 கிராம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க கிராமில். ஸோ CaCO2 வந்து டீகம்போஸ் பண்ணால் CO ப்ளஸ் CO2 கிடச்சிடுமா. இது மாலிகுலர் ஃபார்முலா வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 100 கிராம். இதுக்கு வந்து 56. கொஷினில் வந்து இதான் கேட்டிருக்காங்க எக்ஸ் கிராம்ன்ட்டு. இதோட இது வந்து 28 கிராம்ஸு. ஸோ ட்ரிக்கு வந்து மாலிகுலர் வெயிட் பை கொஷின் சார் இஸ் ஈக்குவல் டு 100 by x is equal to 56 by 28. கேல்குலேஷன் பண்ணால் இது 1 இது 2 இது கேல்குலேட் பண்ணால் இது 50 வந்துடுமா. ஸோ x is equal to 50 கிராம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரினா வந்து அதில் வந்து 1 கிராமோ ஒரு எக்ஸோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதே வந்து லிமிட்டிங் ரியேஜன்னா அதில் வந்து 2 கிராமுக்கு வந்து 1 எக்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம பார்க்கலாம். ஸோ CH4 + O2 gives CO2 + H2O. பேலன்ஸ் பண்ணால் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 16, இதுக்கு வந்து 64, இதுக்கு வந்து 44 கிராம், இதுக்கு வந்து 36 கிராம். ஓகேவா. ஸோ கொஷின்ஸில் வந்து இதுக்கு வந்து CH4 10 கிராம் கொடுத்துருந்தாங்க, ஆக்சிஜனுக்கு வந்து 10 கிராம் கொடுத்துருந்தாங்க. CO2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எப்படி வந்து எல்லாரும் ஃபைன் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். CH4 2O2 எடுத்துக்கினா ஸோ இதில் வந்து கொஷின் பை மாலிகுலர் வெயிட் ஸோ 10/16, இதில் வந்து 10/64. இப்போது எல்லாரும் எப்படி ஃபைன் பண்ணுன்னா எந்த டினாமினேட்டர் வந்து ஹையாக இருக்கோ அதுதான் வந்து எல்லார். ஓகேவா. ஸோ ட்ரிக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இது நம்ம எடுத்துட்டோம்ல, இதையும் நெக்ஸ்ட் எது கண்டுபிடிக்கணுமோ அதுவே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ட்ரிக்கில் என்ன ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் டிவைட் பை கொஷின் சார். ஸோ 64/10 is equal to 44/x பண்ணால் x is equal to 440/64 வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து N2 + H2 gives NH3 பேலன்ஸ் பண்ணால் N2 + 3 H2 gives 2NH3. இது வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 28 6 கிராமு, இதுக்கு வந்து 34 கிராமு. கொஷின்ஸில் வந்து இதுக்கு வந்து 15 கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து 18 கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம எல்லோரும் ஃபைன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து 2 எடுத்துக்கணுமா. ஸோ கொஷின் பை மாலிகுலர் வெயிட்டு ஸோ 15/28 18/6. ஓகேவா. பண்ணால் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து டினாமினேட்டர் வந்து ஹையாக இருக்குது. இப்போ அதான் எல்லாரும். ஸோ இப்போ வந்து ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ட்ரிக் என்னென்ன, ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிக்கு வந்து மாலிகுலர் வெயிட் பை கொஷின்ஸா. ஸோ இதை வந்து 28/15 எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து NH2 கண்டுபிடிக்கணுமா. ஸோ 34/x எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து x is equal to இது வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம கேன்சல் வச்சிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா H2 is 22.4 and the Cl2 is 11.2 of gas. What is the HCl கேட்குறாங்க. ஸோ H2 + Cl2 gives to HCl. இது வந்து நீட்டில் கேட்டிருந்தாங்க. இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.